ரெண்டு மிக முக்கியமான புள்ளிகளை சந்தித்து பேச இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அதாவது ஒருவரை சந்தித்து பேசிவிட்டார், அதாவது அரசியல்ல ஒரு சாணக்கியரா இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்து பேசிவிட்டார் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. அப்போ ரூலிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி உருவாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விஜயுடைய நாளுக்கு நாள் விஜய் எடுக்கக்கூடிய விஸ்வரூபம் எங்களுக்கு 2026 தேர்தலில் பெரிய பாதிப்பை கொடுக்கும். அப்போ பாத்தீங்கன்னா விஜயுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தணும். அப்ப விஜயுடைய கட்சியை முடக்கணும், விஜய வெளியில அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. பல குண்டர்கள் இறக்கப்பட்டாங்க, அதாவது பெரிய ரவுடிகளே, ரவுடிகளுடைய கூட்டமே அங்க இறக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் நடந்திருக்கு. இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் கூட வெளிப்படையாக ஆக்ரோஷமாக அவருடைய பாணியில தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அண்ணாமலை மூலமா அண்ணாமலையை சந்திச்சு பேசும்போது தனக்கு பல வழிகள் இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள், அதாவது ஒரு திசையில இருந்து அம்பு வந்தா சமாளிச்சிடலாம், ஆனா 4 திசையிலையும் இருந்து அம்பு வருகிறது அப்படின்னா சமாளிப்பதற்கு எப்பேற்பட்ட போர் வீரனாக இருந்தாலும் சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும், அதற்கு சப்போர்ட் தேவைப்படத்தான் செய்யும். இந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்களையும் சந்திக்க போகிறார். இந்த ஆம்புலன்ஸ் எதற்காக வந்தது, ஆம்புலன்ஸுக்குள்ள என்ன பூதம் இருக்கிறது, இந்த பூதம் யாரு, எங்க வெளியே வரப்போறது, இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் எந்த ஆம்புலன்ஸ், அப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய கையில முக்கியமான ஆதாரங்கள் இருப்பதா சொல்லப்படுது. அப்ப முக்கியமான ஆதாரங்கள் அண்ணாமலை அவர்களுடைய கையில இருக்கிறது அப்படின்னா தேவை வரும்போது அண்ணாமலை இந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சம்பவம் விஜயை ஒரு சில நாட்கள் முடக்கி போட்டாலும், முடக்கி அப்படின்னு சொன்னா ஆக்டிவா செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் களத்தில் குதிப்பாங்க. அதுதான் ட்விட்டர் பக்கத்திலையும் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா விஜய ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் காலி பண்றதுக்காக தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை குறித்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அரசியல் சாணக்கியரை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? விஜயுடைய வளர்ச்சி தான், அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்த பிறகு இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்காக சென்றாங்க. அங்கு பிரச்சாரங்கள் எல்லாமே மாநாடு போலதான் கூட்டம் கூடியிருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா விஜயுடைய அந்த பிரச்சாரங்களே மாநாடு போல இருக்கிறது அப்படின்னா விஜயுடைய மாநாடு எந்த அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே 2 மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க, கடைசியில மதுரையில நடத்தினாங்க. அங்கேயும் பல லட்சக்கணக்கான கூட்டம் கூடிச்சு. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட்டம் கூடுவதனாலதான் அப்போ ரூலிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி உருவாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விஜயுடைய நாளுக்கு நாள் விஜய் எடுக்கக்கூடிய விஸ்வரூபம் எங்களுக்கு 2026 தேர்தலில் பெரிய பாதிப்பை கொடுக்கும். அப்போ பாத்தீங்கன்னா விஜயுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தணும். அப்ப விஜயுடைய கட்சியை முடக்கணும், விஜய வெளியில அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகான் கூட கடந்த ஒரு சில மணி நேரங்களுக்கு முந்தைய நிலையில பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில கூட என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா, அங்கு விஜயுடைய பிரச்சாரத்தை சீரழிப்பதற்கு அங்க பாத்தீங்கன்னா பல குண்டர்கள் இறக்கப்பட்டாங்க, அதாவது பெரிய ரவுடிகளே, ரவுடிகளுடைய கூட்டமே அங்க இறக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் நடந்திருக்கு. இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் கூட வெளிப்படையாக ஆக்ரோஷமாக அவருடைய பாணியில தெரிவிச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா, அப்போ தாவேகாவை விஜயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்போ அதற்கு ஏற்ற வகையில செயல்படணும். இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் பிரச்சாரத்தின் மூலமாக அங்கு இறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில விஜய் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக தாவேகாவுக்கு எதிராக சட்ட ரீதியான நிலையிலையும் போய்கிட்டு இருக்கு. அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா தாவேகா மேல, அதாவது விஜய் அவர்கள் காலதாமதமாக 4 மணி நேரம் கழித்து தான் அங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. இதற்கான காரணம் தன்னுடைய அரசியல் பலத்தை நிரூபிப்பதற்காகத்தான் விஜய் காலதாமதம் செய்தாங்க. அந்த ஏற்பாடு செய்யப்பட்ட கரூர்ல போதிய வசதிகள் இல்ல.
குடிநீர் இல்ல, மருத்துவ வசதி எதுவுமே செய்து கொடுக்கல, நீண்ட நேரம் அங்கு காத்திருந்ததுனால அவர்களுக்கு வந்து உடற்சோர்வு ஏற்பட்டது. இதன் மூலமாகத்தான் மயங்கி விழுந்தாங்க. இந்த மயங்கி விழுந்தது இது போன்ற மருத்துவ வசதி எல்லாம் அங்க செய்து கொடுக்கப்படல. இந்த அடிப்படையில் தான் அங்கு சாவுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜயையும் தாவேகாவையும் சுற்றித்தான் போடப்பட்டிருக்கு. ஆனா வந்து இந்த நிகழ்வுக்கு விஜய் மட்டும்தான் காரணமா அப்படின்னா, அல்லது தாவேகா மட்டும்தான் காரணமா அப்படின்னா, இதை தாண்டி அனுமதி வாங்கி நடந்த ஒரு பிரச்சாரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசு, தமிழக காவல்துறையிடம் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க விஜய் தான் டார்கெட் செய்யப்படுறாங்க, தாவேகா தான் டார்கெட் செய்யப்படுகிறது. இப்படியான சூழ்நிலை தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிக முக்கியமான புள்ளிகளை சந்தித்து பேச இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அதாவது ஒருவரை சந்தித்து பேசிவிட்டார், அதாவது அரசியல்ல வந்து ஒரு சாணக்கியரா இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்து பேசிவிட்டார் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. இன்னொருவரிடம் விவாதிக்க போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல திமுகவுக்கு எதிராக ஒரு அதிரடியான ஆக்ரோஷமான அரசியல் செய்தவர் யாருன்னா தெரியும், பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்ப அண்ணாமலை அவர்களையும் விஜய் சந்திக்க போகிறார். அதாவது விஜய் அண்ணாமலை சந்திப்பு நடக்க போகிறது அப்படின்னா ஒரு பேச்சும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அடிப்பது முழுக்க முழுக்க திமுக. அப்ப திமுகவை சமாளிக்கணும் அப்படின்னா விஜய்க்கு ஆலோசனைகள் தேவைப்படுது. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர், ஏற்கனவே வந்து காவல்துறை எது போன்ற செயல்களில் ஈடுபடும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். கடந்த காலத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அமைச்சர்கள் சார்புடைய டேட்டாக்களை எல்லாம், ரகசிய தகவல்களை எல்லாமே வெளியில விட்டு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியவர் அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை மூலமா அண்ணாமலையை சந்திச்சு பேசும்போது தனக்கு பல வழிகள் இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள், அதாவது ஒரு திசையிலிருந்து அம்பு வந்தா சமாளிச்சிடலாம், ஆனா 4 திசையிலையும் இருந்து அம்பு வருகிறது அப்படின்னா சமாளிப்பதற்கு எப்பேற்பட்ட போர் வீரனாக இருந்தாலும் சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும், அதற்கு சப்போர்ட் தேவைப்படத்தான் செய்யும். இந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்களையும் சந்திக்க போகிறார், அண்ணாமலையோடு தொலைபேசியில பேச போகிறார் அப்படிங்கிற தகவல்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, நான் விசாரிச்ச வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே சார், இன்னொரு செய்தியும் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த கரூர் நடந்த சம்பவத்தை குறித்து இந்த மாதிரி ஆதாரங்கள், வீடியோக்கள், அதாவது டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்ட மாதிரி வெளியிடுறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு இதை குறித்து அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்த உடனேயே செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது அதிரடியான கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், காவல்துறை ஃபெயிலியர், கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஒன் மேன் கமிஷன் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது, சிபிஐக்கு மாற்றணும், இதுல வந்து பல விஷயங்கள் நடந்திருப்பதாக தெரிகிறது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அண்ணாமலை வெளிப்படையாகவே முன் வச்சாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடந்த அதே கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கும் போது அண்ணாமலை, செந்தில் பாலாஜி எதிரெதிர் துருவங்களாக கரூர்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே தமிழக மக்களுக்கு தெரியும். அப்ப அண்ணாமலை வந்து ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மிக உயரிய ஒரு அதிகாரியாக கர்நாடகாவில் இருந்து அங்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். அப்போ அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் தமிழகம் வர்றாங்க. அதன் பிறகு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை கொண்டு வரப்படுகிறார். தலைவராக வந்த பிறகும் அண்ணாமலை அவர்கள் எப்படி போலீஸ் ஆபீசர்ஸாக இருக்கும் போது வேகம் எடுத்து செயல்பட்டாரோ அந்த வேகம் ஒரு படி கூட குறையல, பல மடங்கு அவருக்கு வேகம் அதிகரிச்சிருந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை செயல்பட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை போன்று வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் இதுவரைக்கும் தமிழக பாஜக கிடைக்கல அப்படின்னு கருத்துக்கள்லாம் பரவலாக முன்வைக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் கட்சி கடந்து அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லியே ஆதரவாளர்கள் பெருமளவு உருவாகினாங்க. இப்ப அண்ணாமலை தமிழக பாஜக ஓரங்கட்டப்பட்ட உடனேயே அண்ணாமலைக்கு எதிராக மத்திய பாஜக அரசை கடுமையான விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அமித்ஷா செய்தது தவறு, மோடி செய்தது தவறு, இங்க பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்ந்தா தான் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியும். என்ன காரணம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் எதிரிகளை அடிப்பதற்கு வியூகம் அமைச்சு செயல்படுவாங்க. அதற்கு அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இருந்தா தான் திமுகவுடைய வியூகங்களை தவிடு பொடி ஆக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பரவலாகவே முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இந்த அடிப்படையில் தான் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த கரூர்ல சம்பவம் நடந்த உடனேயே அங்க என்ன நடந்தது, ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலைக்கு சோர்ஸ் பல வழிகளில் இருந்துட்டு இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட முக்கியமான அதிகாரிகள் இருக்காங்க, ஏன் திமுகவிலேயே அவருக்கு ஸ்லீப்பர் செல் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது அமைச்சர்கள் என்னென்ன செய்யறாங்க, எங்கெங்க ப்ராப்பர்ட்டிகள் வாங்குறாங்க அப்படிங்கிற டேட்டாக்கள் எல்லாமே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மூலமாகத்தான் அண்ணாமலைக்கு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பாஜக தலைவராக இருக்கும்போது வெளியிட்டார் அப்படிங்கிற தகவல்கள் பரவலாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ டிஎம்கேலையும் அவருக்கு ஆளுங்க இருக்காங்க. அப்போ வந்து இங்க என்ன நடந்தது, அதாவது இது யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவமா இல்ல இது வந்து திட்டமிட்டு நடந்த ஒரு சதியா அப்படிங்கிற நிலையில தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய டேட்டாக்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்தது, இதுல யார் ஈடுபட்டாங்க, அந்த ஆம்புலன்ஸ் 4 ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்துச்சு, வந்த ஆம்புலன்ஸ் வந்து திரும்பி சென்றது, அதுல யார் வந்தாங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல யாராவது முகமூடிகள் இருந்தார்களா, எதற்காக அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது, ஒரு விபத்து ஏற்படுகிறது அப்படின்னா கூட ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள வர மாட்டாங்க, குறிப்பிட்ட இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டு ஸ்ட்ரெச்சர் மூலமாக தான் இந்த நபரை அந்த ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு போய் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்வாங்க. இதைத்தான் நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது பெருமளவுல கூட்டம் கூடி இருக்கு, ஒரு ஈகாக்கா கூட செல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் எப்படி எடுத்துட்டு வருவாங்க, எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல ஆம்புலன்ஸ் உள்ள வருது, கூட்டமே அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடல, விஜய் அவர்கள் தான் ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் என்ன காரணத்துக்காக வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் வந்து விஜயுடைய பிரச்சாரத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஆம்புலன்ஸ் எதற்காக வந்தது, ஆம்புலன்ஸுக்குள்ள என்ன பூதம் இருக்கிறது, இந்த பூதம் வந்து யாரு, எங்க வெளியே வரப்போறது, இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் எந்த ஆம்புலன்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்த டேட்டாக்கள் எல்லாம் அண்ணாமலை கையில கிடைத்திருப்பதாக தான் ஒரு தகவல். இந்த ஆம்புலன்ஸ்ல யார் வந்தாங்க, யார் இருந்தாங்க, என்ன நடந்தது, காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து விஜய் மீது செருப்பு வீச்சு நடத்தப்பட்டதாக நம்ம வீடியோக்களை பார்த்தோம். அப்ப இந்த செருப்பு வீச்சில் ஈடுபட்ட நபர்கள் அங்கு கூடியிருந்த தாவேகா தொண்டர்களோ நிர்வாகிகளோ விஜயுடைய ரசிகர்களோ கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவேகா கூட்டத்துக்குள்ள அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய அதுல கூடியிருந்த மக்களுக்குள்ள முகமூடிகள் உள்ள இறங்கி இருக்காங்க. இந்த முகமூடிகள் தான் அங்க செருப்பு வீச்சு போன்ற நிகழ்வுல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த முகமூடிகள் யார், என்ன காரணம் அப்படின்னா அந்த பிரச்சாரம் நடந்த பகுதி குறுகலான சாலைகள் கொண்ட பகுதியாக இருந்தாலும் எல்லா இடத்திலையுமே பெருவாரியான இடங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்ல என்ன பதிவாகிருக்கு, அங்க இருந்த மக்கள் என்னென்ன எல்லாம் அவங்க மொபைல்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10-20 வருடத்துக்கு முந்தைய நிலையிலன்னா இதை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய மொபைல்ல ஷூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப எங்கேயும் இருந்து தப்பிக்க முடியாது, யாருடைய ஒரு மொபைல்ல எல்லாருமே சிக்க போறாங்க. அப்ப இது போன்ற தகவல்கள் வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வந்து அண்ணாமலை கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய கையில முக்கியமான ஆதாரங்கள் இருப்பதா சொல்லப்படுது. அப்ப முக்கியமான ஆதாரங்கள் அண்ணாமலை அவர்களுடைய கையில இருக்கிறது அப்படின்னா தேவை வரும்போது அண்ணாமலை இந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயரிய பதவியில இருந்தவர், டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருந்தவங்க. அப்ப அண்ணாமலையுடைய கைக்கு கிடைப்பது ஒரு சுலபமான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். ஓகே சார், விஜய் அவர்களோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்ன்றதே எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா சுற்றுப்பயணத்தையும் இப்போ தற்போதைக்கு வந்து நிறுத்தி வர வச்சிருக்காருல்ல, அதற்காக இல்ல சுற்றுப்பயணம் நிறுத்தப்பட்டது காவல்துறை அனுமதி பர்மிஷன் எல்லாம் கிடைக்கணும், நீதிமன்றத்துல வழக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருந்துகிட்டு இருக்கு, ஒன் மேன் கமிஷன் போடப்பட்டிருக்கு. எடுத்த உடனே சுற்றுப்பயணத்துக்கு செல்ல முடியாது, விஜய் செல்ல முற்பட்டாலும் அனுமதி கிடைக்காது. அப்ப இந்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டு தான் சுற்றுப்பயணம் அடுத்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறத விஜய் பார்க்க முடியும். அப்ப விஜயுடைய பிரச்சாரங்களை முடக்குவதற்கு தான் இது போன்ற செயல்பாடுல ஈடுபட்டதா சொல்லப்படுது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் ஓடி ஒளிஞ்சிருவாங்க, இனி வெளியில வரமாட்டாங்க, விஜயுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும், விஜய் வந்து மீண்டும் ஜனநாயகனுக்கு அப்புறம் வேறு ஏதாவது மூவில கமிட் ஆயிருவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனா விஜயுடைய ட்வீட் ஒன்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மீண்டும் எழுந்து வருவோம் அப்படிங்கிற நிலையில தான் ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர் தான். என்னதான் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கல. இந்த சம்பவம் விஜயை ஒரு சில நாட்கள் முடக்கி போட்டாலும், முடக்கி அப்படின்னு சொன்னா ஆக்டிவா செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் களத்தில் குதிப்பாங்க. அதுதான் ட்விட்டர் பக்கத்திலையும் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜயை வந்து
சிந்திக்க வைக்கும். இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு மனிதனாக இருந்தாலும் சிந்திக்க வைக்கும், விஜயையும் சிந்திக்க வைக்கும். என்ன சிந்திக்க வைக்கும் அப்படின்னா, நாம வந்து யாரோடும் கூட்டணி கிடையாது, எந்த கட்சியோடும் உறவும் கிடையாது, நம்ம தலைமையில தான் ஒரு கூட்டணி அப்படிங்கிற நிலையில தான் நாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்கோம். ஆனா நம்மளை முடக்குவதற்கு தமிழகத்துல ரூலிங் பார்ட்டி வேகமா செயல்பட்டு இருக்காங்க. அரசியல் எதிரி திமுக. அப்போ திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா சாணக்கியத்தனம், யாராவது ஒரு பார்ட்டியுடைய சப்போர்ட் வேண்டும். அது நேஷனல் பார்ட்டியாக இருக்கலாம், இல்ல லோக்கல் பார்ட்டியாக இருக்கலாம். லோக்கல் பார்ட்டி அப்படின்னா ஒரு ஏடிஎம்கே, நேஷனல் பார்ட்டினா காங்கிரஸோ அல்லது பிஜேபி, ஏதோ ஒரு கட்சியுடைய சப்போர்ட். ஏன்னா யாராக இருந்தாலும் புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சப்போர்ட் இருந்தா தான் களத்துல நிக்க முடியும். இந்த இன்சிடென்ட் விஜய்க்கு என்ன உணர்த்தி இருக்கும் அப்படின்னா, விஜய் அவர்கள் நேரடியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதே இது போன்ற ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது, அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்னா 2026 தேர்தல் களத்தை சந்திக்கும் போது மாவட்ட டிவிக்கேவை எந்த அளவுக்கு இவங்க படுத்தி எடுப்பாங்க. மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்க குடைச்சலை கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு செயல்பட முடியாத அளவுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ இது போன்ற கேள்விகள் எல்லாம் உருவாகும் போதுதான் அப்போ கண்டிப்பாக ஒரு நேஷனல் பார்ட்டி அல்லது வந்து லோக்கல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி, லோக்கல் பார்ட்டின்னு சொல்வதை விட ரீஜனல் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி அல்லது ரீஜனல் பார்ட்டியுடைய சப்போர்ட் நமக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும். இந்த அடிப்படையில் தான் நீங்க ஏற்கனவே கூட கேட்டீங்க, அரசியல் சாணக்கியர் யாரோ ஒருவரை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது அப்படின்னு. இந்த அடிப்படையில் தான் அரசியல் சாணக்கியர் ஒருவரை சந்தித்து பேசி இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த சந்திப்பு வந்து விஜயை அடுத்த கட்டத்துக்கு, விஜய்க்கு ஒரு சப்போர்ட் உருவாக்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து செல்லக்கூடியவர் அல்ல. இப்ப ரஜினி கூட கட்சி ஆரம்பிச்சாரு, ஆனா பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு போது பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போன்று செல்லக்கூடியவர் அல்ல. இறங்கியாச்சு, இனி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வருகிறதுன்னா அதை சமாளிப்பதற்கு யார் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பதாகத்தான் தெரிகிறது. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தாவேக்காவுடைய பிரச்சாரத்தின் மூலமாக 41 உயிர்கள் அங்கு உயிரை விட்டிருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கடந்து விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எதிரிகள் எப்படியெல்லாம் நம்மளை தாக்குவாங்க, எப்படியெல்லாம் வியூகம் அமைப்பாங்க, அப்போ இதையெல்லாம் உடைப்பதற்கு தன்னை சுற்றி யார் யாரை வச்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா கூட இருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி கூட இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வியூகம் அமைப்பதில் கில்லாடிகள் தான். அதாவது வந்து ஒரு தேர்தல் வியூகம் அமைப்பது, எதிரிகளுக்கு எதிரான வியூகத்தை அமைத்து தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவது, சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ஆக்டிவா இருந்து ரசிகர் பட்டாளத்தை, நிர்வாகிகள் பட்டாளத்தை, தொண்டர்களை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுல இவங்க கில்லாடிகள் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அரசியல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இவர்களால் முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்துல ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஜீரோ தான். அதைத்தான் இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கு. அதாவது விஜய்க்கு பவுன்சர்களை போட்டு பாதுகாப்பை உருவாக்கியவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு பாதுகாப்புக்கு இவங்க எதிர்பார்த்தது தமிழக போலீசார. அப்ப தமிழக போலீஸை பொறுத்த வரைக்கும் ரூலிங் பார்ட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா தப்பு சொல்ல முடியாது. யார் ஆட்சிக்கு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆணைக்கு இணங்கத்தான் காவல்துறை செயல்படுவாங்க. நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களுடைய ஆணைக்கு இணங்கத்தான் காவல்துறை செயல்படுவாங்க. அப்ப திமுகக்கு எதிராக நீங்க அரசியல் செய்யறீங்க, திமுக ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல்ல காவல்துறை இருக்கிறது. அப்ப காவல்துறையுடைய பாதுகாப்பு மக்களுக்கு போதும் அப்படின்னு நினைத்ததே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு தான் எடுக்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான வியூகங்களை இவர்கள் அமைத்தாலும் கிரவுண்ட் லெவல்ல வந்து இறங்கி வேலை செய்வதற்கு அங்க வந்து சீனியர்கள், அரசியல் களத்துல பழந்திண்டு கொட்ட போட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது போன்ற சாணக்கியத்தனம் நிறைந்தவர்கள், அரசியல் களத்துல நீண்ட நெடிய காலம் பயணிக்கக்கூடியவங்க, இந்த திமுக ஆரம்பிச்சதுல இருந்து பயணிக்கக்கூடியவங்க, அதிமுக நீண்ட காலம் பயணிச்சவங்க, இது போன்ற பாஜக, காங்கிரஸ் பல கட்சிகளில் பயணித்த அவர்களுடைய அனுபவம் இவர்களுக்கு இப்ப தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் விஜய் புரிந்திருப்பார் அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்ல முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.